ஒரு தடவை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வோட அடிக்கடி பேசக்கூடிய ஒரு நபிதான் யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அழகான ஒரு சம்பவம் கிதாபுல பதிவு செய்யறாங்க. அல்லாஹுடைய இரக்கத்தை விளங்குவதற்கு இந்த உதாரணத்தை சொல்லுகிறேன். அல்லாஹுடைய இரக்கம் எவ்வளவு விசாலமானது என்பதை விளங்குவதற்காக வேண்டி இந்த உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒரு தடவை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வோட அடிக்கடி பேசக்கூடிய ஒரு நபிதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ், உலகத்திலேயே உனக்கு வெறுப்பான மனிதர் யார்? யார் உலகத்திலேயே உனக்கு வெறுப்பான மனிதர் யார்? யா அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் சொன்னான், மூசாவே, நீ ஒரு பயணத்தை செய், நீ ஒரு நீண்ட பயணத்தை செய். மரத்துக்கு கீழால ஒரு பாரிய ஒரு மரம், அந்த மரத்துக்கு கீழால ஒரு மனிதர் தூங்கிக் கொண்டிருப்பாய், அவரை போய் பாரு. உலகத்தில் ஆக மோசமானவர் அவர்தான். உலகத்தில் ஆக மோசமானவர் யாரு? அவர்தான். திரும்ப வந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ், உலகத்திலேயே உனக்கு விருப்பமான மனிதர் யார்? யா அல்லாஹ், உலகத்தில உனக்கு விருப்பமான மனிதர் யார்? யா அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் திரும்பவும் பயணம் செய்தார்கள். அதே இடத்துல வந்தாங்க. அந்த மரத்துக்கு கீழால அந்த மனிதர் தான் தூங்கிக் கொண்டிருந்தார். மனிதர் தூங்கிக் கொண்டிருந்தார். திரும்ப வந்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யா அல்லாஹ், உலகத்துல வெறுப்பான மனிதர் யார் என்று கேட்டேன், நீ அந்த மனிதரை சொன்னாய். திரும்பவும் உலகத்துல மிக விருப்பமான மனிதர் யார் என்று கேட்டேன், யா அல்லாஹ், நீ அதே மனிதரை சொல்லியிருக்கிறாய். என்ன காரணம்? என்ன காரணம்? அல்லாஹ் சொன்னான், அந்த மனிதருக்கு மரத்து கீழால தூங்கி கொண்டிருந்தாரே மனிதரே, அவருக்கு ஒரு அருமையான மகள் இருக்கிறாள். மகள் இருக்கிறாள். அந்த மகள் பாப்பாவிடம் போய் கேட்டாங்க, பாப்பா, இந்த பாரிய ஒரு மரத்து கீழால தூங்கி கொண்டிருக்கிறீங்க, இதை விடவும் ஆக பெரியதொன்று என்ன பாப்பா உங்களிடம் இருக்கிறது அப்படின்னு கேட்ட உடனே அந்த மனிதர் சொன்னாரு, என் அருமை மகளே, இந்த பெரிய மரத்தை விட ஆக பெரியதொன்று என்ன தெரியுமா? என்னுடைய பாவம் இருக்கிறது மகனே, என்னுடைய பாவம், நான் செஞ்ச பாவம் இருக்கு. மகள் திரும்ப கேட்டாங்க, வாப்பா, உங்களுடைய பாவத்தை விட மிக பெரியதொன்று என்ன வாப்பா இருக்கே? சொன்னாங்க. அந்த மனிதர் சொன்னாரு, மகளே, என்னுடைய பாவத்தை விடவும் என்னுடைய இந்த பாரிய ஒரு மரத்தை விடவும் அல்லாஹ்வுடைய கருணை அதை விட மிக பிரம்மாண்டமானது மகளே. அதனாலதான் நான் அவரை மன்னித்து விட்டேன் என்பதாக அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லிட்டார். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய கருணை எவ்வளவு விசாலமானது, அல்லாஹ்வுடைய இரக்கம் எவ்வளவு விசாலமானது. ஃபிரௌன் சொன்னான், ஃபகால அன ரப்புகுமுல் அலா, நான் தான் அல்லாஹ் என்று சொன்னவன். ஃபிரௌனுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டதா இல்லையா? கலிமாவை சொல்லு, கலிமாவை சொல்லு, கடைசி நேரம் கலிமாவை சொல்லு. அவ்வளவு இரக்கத்தால் அல்லாஹ் சொன்னான், கலிமாவை சொல்லுங்க. ஃபிரௌன் சொல்ல மறுத்தாரு. அதனால பூமிக்குள்ள இன்னும் சுழி வாங்கி கொண்டிருக்கிறார். அதனால பூமிக்குள்ள இன்னும் சுழி வாங்கி கொண்டிருக்கிறாரு. மலக்குமார்களுக்கு பாடம் நடத்தினவன் இபிலீஸ். இபிலீஸின் கொண்ட அன்பின் காரணம் சுப்ஹானல்லாஹ், மனிதர்களால அல்லாஹ்வால சபிக்கப்பட்ட ஒரு ஷைத்தான் தான் இபிலீஸ். இபிலீஸ் மிகப்பெரிய ஆசிரியர். மலக்குமார்களுக்கு பாடம் நடத்தினவன் இபிலீஸ். அல்லாஹ் சொன்னான், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது மட்டும்தான் செய்யணும். என்ன செய்யணும்? சுஜூது மட்டும்தான் செய்யணும். இபிலீஸ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர் மண்ணால அவனுடைய பெருமையை காட்டினான். அதனால எல்லா மலக்குமாரும் அவனை சபித்தான். அல்லாஹ்வும் அவர்களை சபிக்கிறான்.
நாங்களும் அவர்களை சபித்துதான் குர்ஆனை ஓதுகிறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் விசாலமானது. பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில ஒரு மிகப்பெரிய வணக்கசாலி இருந்தார். மிகப்பெரிய ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலம், பனு இஸ்ரவேலர்களுடைய காலம். ஒரு மிகப்பெரிய வணக்கசாலி இருந்தாரு. எப்படியான வணக்கம் என்றா, அவர் கடலுக்குள்ள வணக்கம் செய்யக்கூடிய இபாதசாலியா. உலகத்திலே அல்லாஹ் 2 விதமான அருட்கொடைகளை அவருக்கு கொடுத்தான். முதலாவது அருட்கொடை என்ன தெரியுமா? அவருடைய இந்த பெரும் விரலை நீட்டினால் மதுரமான பரிசுத்தமான தண்ணீரை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். கடலுக்கு நடுவுல. இரண்டாவது அருட்கொடை என்ன தெரியுமா? கடலுக்கு நடுவுல மாதுளம் பழத்தை அல்லாஹ் முளைக்க செய்து கொடுத்தான். எவ்வளவு பெரிய அருட்கொடை! உலக அதனுடைய கூலி எங்கே? அல்லாஹ் சொல்லுவான், அடியான் நான் அதை உலகத்திலேயே தந்து விட்டேன். அடியான் உலகத்திலேயே தந்து விட்டேன். மாதுளம் பழமார்களே அல்லாஹ் சொல்லுவான், அடியான் என்னுடைய ரஹ்மத்தை கொண்டு சொர்க்கம் போ அடியான். என்னுடைய ரஹ்மத், என்னுடைய அன்பை கொண்டு சொர்க்கம் போ அடியான். அல்லாஹ் சொல்லுவான், யா அல்லாஹ் நீண்ட வருடங்களாக இபாதத் செய்திருக்கிறேனே யா அல்லாஹ், அதனுடைய கூலி எங்கே யா அல்லாஹ்? அல்லாஹ் சொல்லுவான், அடியானே உலகத்தில் 500 வருடங்கள் அல்ல, 1000 வருடங்கள் நீங்கள் இபாதத் செய்தாலும் இந்த கண்ணுக்கு அந்த இபாதத்துக்கு ஈடாக முடியாது. இந்த கண்ணுக்கு அந்த இபாதத்துக்கு ஈடாக முடியாது. உங்களுடைய உயிருக்கு அது ஈடாக முடியாது. உங்களுக்கு நான் தந்த அருட்கொடைக்கு அது ஈடாக முடியாது. மனிதா, என்னுடைய ரஹ்மத்தை கொண்டு சொர்க்கம் போவாடியான். அப்பொழுதுதான் அந்த மனிதன் சொர்க்கத்துக்கு